கற்கும் ஆர்வமுள்ள உங்களுக்கு அன்பான வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்கள வரவேற்பதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆமா. ஒரு ரொம்ப முக்கியமான தலைப்போட இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பலருடைய வாழ்க்கையவே மாத்துன ஒரு புத்தகத்தோட ஆழமான கருத்துக்கள தான் பார்க்க போறோம். மைக்கேல் கெர்பர் எழுதின தி மித் ரீவிசிட்டட் அப்படிங்கிற அந்த புகழ்பெற்ற புத்தகத்தோட சுருக்கத்தை நாம அலச போறோம். இது நீங்க இப்போ ஒரு புது தொழில் தொடங்க நினைச்சாலோ, இல்ல ஏற்கனவே ஒரு சிறு தொழில நடத்திட்டு ரொம்ப சோர்வா உணர்ந்தாலோ, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஆ, இத தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற சில பிரமிக்க வைக்கும் புள்ளி விவரங்களை நான் ஷேர் பண்ண விரும்புறேன். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற கனவோட இருக்கலாம். நெறைய பேருக்கு அந்த கனவு இருக்கு. ஆமா. ஆனா அமெரிக்காவிலதட்டவும் ஒவ்வொரு வருஷமும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிறு தொழில்கள் தொடங்கப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? 1 மில்லியன்? அது ரொம்ப பெரிய நம்பர். அதுல தான் விஷயமே இருக்கு. அந்த 1 மில்லியன்ல 40% தொழில்கள் முதல் வருஷத்திலேயே தோல்வியடைஞ்சு மூடப்படுது. கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா 5 வருஷத்துல 80%க்கும் அதிகமான தொழில்கள் காணாமலே போயிடுது. அப்போ அந்த 5 வருஷத்த தாண்டி நிக்கிற தொழில்கள் எல்லாம் ஜெயிச்சிடுச்சுன்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அந்த எஞ்சி இருக்கிற தொழில்கள்லயும் 80% அடுத்த 5 வருஷத்துல தோல்வி அடையுது. இந்த எண்கள் உண்மையிலே பயமுறுத்துது தானே. இத்தனை பேர் ஏன் தோல்வி அடைகிறாங்க? கண்டிப்பா. அந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். அதை கேட்கும் யாருக்கும் நம்ம ஏன் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பயம் வர்றது ரொம்ப இயல்புதான். ஆமா, எனக்கே ஒரு நிமிஷம் அந்த பயம் வந்துச்சு. ஆனா அந்த தோல்விகளுக்கான உண்மையான காரணத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை தரும். இந்த தோல்விகளுக்கு காரணம் தொழில் தொடங்குறவங்களுக்கு அறிவில்ல அப்படிங்கிறதோ இல்ல அவங்க உழைக்க தயங்குறாங்க அப்படிங்கிறதோ கிடையாது. பின்ன வேற என்ன காரணம்? அவங்க ஒரு மிகப்பெரிய மாயையில சிக்கி இருக்காங்க. அதத்தான் ஆசிரியர் மித், அதாவது தொழில் முனைவோர் மாயை அப்படின்னு சொல்றாரு. தொழில் முனைவோர் மாயையா? அப்படின்னா என்ன? ஒரு தொழில தொடங்குறவர் தொழில் முனைவோர் தானே. இதுல என்ன மாயா இருக்கு? அங்கதான் நாம எல்லாரும் தப்பு பண்றோம். சிறு தொழில்கள் எல்லாமே சிறந்த தொழில் முனைவோர்களால், அதாவது என்டர்பிரனர்ஸால் தொடங்கப்படுது அப்படிங்கிற ஒரு கற்பனையான நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு. அது தப்பா? தெரிஞ்சவர் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. மிக நேர்த்தியா முடித்திருத்த தெரிஞ்சவர் ஒரு சலூனை திறக்கிறாரு. ஓ, இல்ல, ஒரு சிறந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ஐடி கம்பெனியை தொடங்குற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இவங்க எல்லாரும் அந்த தொழில்ல உள்ள தொழில்நுட்ப பணியாளர்கள் மட்டுமே, அதாவது டெக்னீஷியன்ஸ். அவங்க அடிப்படையில் தொழில் முனைவோர் கிடையாது. பொறுங்க. நீங்க சொல்றது பார்த்தா ஏன் தொழில்ல நான் ரொம்ப திறமையானவனா இருக்கிறது ஒரு குறையா? எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? உங்க வேலையில நீங்க திறமையா இருக்கிறது எந்த வகையிலும் குறை கிடையாது. ஆனா அந்த திறமை மட்டும் ஒரு முழுமையான தொழிலை நடத்தி செல்ல போதுமானதுன்னு நீங்க நினைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இப்போ ஒரு ஹோட்டலையே எடுத்துப்போம். நல்லா சமைக்கிறது அப்படிங்கிறது வேற, ஒரு ஹோட்டல்ல வெற்றிகரமா நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது வேற. தொழிலை தொடங்குறவங்க அந்த தொழிலை எப்படி நிர்வகிக்கிறது, எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தாம தாங்களே அந்த தொழிலுக்குள்ள ஒரு வேலையாளா மாறிடுறாங்க. கரெக்ட். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓய்வில்லாம உழைச்சு தங்கள வருத்திக்கிறாங்க. அவங்க ஒரு தொழிலை நடத்தல, மாறாக தங்களுக்கே ஒரு கடினமான அதிக நேரம் உழைக்க வேண்டிய ஒரு வேலையை உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இதனாலதான் முதல் சில வருஷங்கள்லயே அவங்க சோர்வடைந்து தொழிலை மூடிடுறாங்க போல. ஆமா, சரியா சொன்னீங்க. ஓஹோ, இப்ப புரியுது. அதாவது அவங்க தங்கள் தொழிலுக்கு தாங்களே அடிமையாகிடுறாங்க. சரி, இத விரிவாக பார்ப்போம். தோற்றுப்போகும் இத்தனை லட்சம் பேருக்கு மத்தியில சில தொழிலதிபர்கள் மட்டும் எப்படி அபாரமான வெற்றியை அடைறாங்க? அவங்களோட அந்த ரகசியம் என்ன? அவங்க எந்த மாதிரியான மனநிலையை வச்சிருக்காங்க? சிறந்த தொழிலதிபர்கள் தாங்கள் ஏற்கனவே அறிஞ்ச விஷயங்களை மட்டும் பிடிச்சிட்டு தொங்குறதில்ல. தோல்வி அடையும் பல தொழில் உரிமையாளர்களை பாத்தீங்கன்னா, அவங்க மார்க்கெட்டிங், நிதி மேலாண்மை இல்ல வாடிக்கையாளர் சேவை இதையெல்லாம் கத்துக்கிறதுக்கு பதிலா எனக்கு சமைக்க தெரியும், அதை மட்டும் நான் செய்யறேன்னு நிப்பாங்க. ஆமா, தங்களுடைய பழைய அறிவையே பாதுகாக்கிறதுல தான் நேரத்தை செலவிடுவாங்க. புது விஷயங்களை கத்துக்க தயங்குவாங்க. ஆனா மிக சிறந்த தொழிலதிபர்கள் கிட்ட ஒரு தீராத தாகம் இருக்கும். இன்சேஷியபிள் நீட் டு நோ மோர் அப்படின்னு சொல்வாங்களே, அதுதானே? அதேதான். இன்னும் என்ன கத்துக்கலாம், இதை விட சிறப்பா எப்படி செய்யலான்னு மேலும் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். தங்களுக்கு தெரியாத விஷயங்களை ஏத்துக்கிட்டு அதை கத்துக்கிற மனப்பக்குவம் அவங்க கிட்ட இருக்கும். அப்படி என்றால் அவங்க எப்பவுமே ஒரு பிரம்மாண்டமான புது ஐடியாவை தேடிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் பலரும் நினைக்கும் இன்னொரு மாயை.
ஒரு தொழில் எப்படி பெரிய நிலை அடையுது தெரியுமா? ஏதோ ஒரு பிரம்மாண்டமான தத்துவத்தால கிடையாது. மாறாக அன்றாடம் நடக்கும் சாதாரண சலிப்பூட்டும் விஷயங்களை மிக சரியா செய்யறதன் மூலமாதான். சாதாரண விஷயங்கள்னா எந்த மாதிரி விஷயங்கள்? உதாரணத்துக்கு உங்க ஆபீஸ்க்கு வர்ற ஒரு டெலிபோன் கால். அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? ஒரு வாடிக்கையாளருக்கு பொருளை ஷிப்பிங் பகுதியில எப்படி பேக் பண்ணி அனுப்புறீங்க? பணப்பெட்டியில சில்லறை கொடுக்கும்போது வாடிக்கையாளரை பார்த்து எப்படி சிரிக்கிறீங்க? ஆஹா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு வாடிக்கையாளரின் அனுபவத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இந்த மிக சாதாரணமான விஷயங்கள்ல அவங்க காட்டுற துல்லியமும் கவனமும் தான் ஒரு சாதாரண தொழில அசாதாரணமான தொழிலா மாத்துது. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஆனா இந்த சிறிய விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதுக்கும் தொழிலாளர் மனநிலையிலிருந்து விடுபடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இத நேர்களுக்கு இன்னும் எளிதா புரிய வைக்க முடியுமா? நிச்சயமா. புத்தகத்துல வர்ற சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட உதாரணத்தை நாம எடுத்துப்போம். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் உங்க தொழில்ல எப்போவாவது சாராவை போல உணர்ந்திருக்கீங்களான்னு சிந்திச்சு பாருங்க. சாராக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? சாராவுக்கு பை எனப்படும் இனிப்பு பண்டம் தயாரிக்கிறதுல ரொம்ப பிரியம். அவளோட அத்தை அவளுக்கு அத மிக சுவையா செய்ய கத்துக் கொடுத்திருக்காங்க. அந்த திறமைய வச்சு சாரா ஒரு பை தயாரிக்கும் கடைய தொடங்குறா. ஆரம்பத்துல அது ரொம்ப நல்லா போயிருக்கும். ஆமா, ஆரம்பத்துல அது அவளுக்கு பிடிச்சமான வேலையா இருக்கு. அதிகாலை 3 மணிக்கு எழுந்து மாவு பிசைந்து அந்த வாசனையோட பைகளை தயாரிக்கிறது அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது பலரும் தங்கள் தொழிலை தொடங்கும் போது இருக்கிற அதே உற்சாகம் தானே. பிறகு என்னாச்சு? சில மாசங்கள் கழியுது. இப்போ சாராவுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கிறாங்க. ஆனா அவளே பைகளை தயாரிக்கணும், அவளே கடைய சுத்தம் செய்யணும், வாடிக்கையாளர்களை கவனிக்கணும், கணக்கு வழக்குகளை பார்க்கணும். ஒரு ஆளா இவ்ளோ வேலையா? அதான் பிரச்சனை. நாட்கள் செல்ல செல்ல அதிகாலை 3 மணிக்கு எழுறது அவளுக்கு நரகமா மாறுது. அவளோட முதுகு வலிக்குது. ஒரு வாடிக்கையாளர் கடைக்குள்ள நுழைஞ்சா, ஐயோ இன்னொரு பை கேட்க போறானா அப்படின்னு அவளுக்கு கோபம் வருது. பாவம் அந்த பொண்ணு. ஒரு கட்டத்துல அவளுக்கு பை தயாரிக்கிறது என்றாலே வெறுப்பாகிடுது. அவள் தன் தொழிலோட தன்னை ரொம்ப அடையாளப்படுத்திக்கிறா. சாரா இல்லாம அந்த தொழில் ஒரு நாள் கூட இயங்காது அப்படிங்கிற நிலைமை வந்துடுது. ஆனா அவளோட தனிப்பட்ட கைப்பக்குவம் தானே வாடிக்கையாளர்களை ஈர்க்குது. அவ பைகளை தயாரிக்கலனா கடையோட தரம் குறைஞ்சிடுமே. அப்புறம் எப்படி அவ அதுல இருந்து விலக முடியும்? இது மிக சிறப்பான கேள்வி. சாரா செய்யற அதே தவறைத்தான் நீங்களும் பெரும்பாலான தொழில் உரிமையாளர்களும் செய்றீங்க. நான் இல்லாம எதுவும் நடக்காது அப்படிங்கிற எண்ணம் தான் தொழிலோட மிகப்பெரிய எதிரி. அப்போ அந்த விரக்தியில இருந்து எப்படி விடுபடுறது? முதல்ல தொழிலுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பை துண்டிக்கணும். அதாவது டிஸ்ஐடென்டிஃபை செய்யணும். உங்க தொழில் வேற, நீங்க வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். தொழிலையே ஒரு தயாரிப்பாவோ இல்ல ஒரு இயந்திரமாவோ நீங்க பார்க்க பழகணும். தொழிலையே ஒரு தயாரிப்பா பார்க்கணுமா? ஆமா, நீங்க தொழிலுக்குள்ள ஒரு வேலையாளா இருக்கிறதுல இருந்து மாறி தொழிலுக்காக சிந்திக்கிற ஒரு தொழில் முனைவோரா மாறணும். என் தொழில் நான் இல்லாம எப்படி இயங்கும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். நீங்க சொல்றது புரியுது. தொழிலுக்குள் வேலை செய்யாதீர்கள், தொழிலுக்காக வேலை செய்யுங்கள் அப்படிங்கறதான் இது. ஆனா இது எப்படி நடைமுறைப்படுத்துறது? நீங்க உங்ககிட்ட சில முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கணும். நான் இல்லாம என் தொழில் எப்படி தானா இயங்கும்? என் ஊழியர்கள் நான் சொல்லாமலேயே எப்படி சரியா வேலை செய்வாங்க? அப்படின்னு. வேற என்ன கேட்கணும்? இன்னும் முக்கியமா ஒரு கேள்வி இருக்கு. என் தொழில 5000 முறை நகலெடுத்தாலும் கடை போலவே அந்த 5000வது கடையும் சீரா இயங்குமா அப்படின்னு கேட்கணும். 5000 முறையா? ஆமா, இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடும்போதுதான் உங்களோட சிந்தனை மாறுது. நீங்க பை தயாரிக்கிறதுல கவனம் செலுத்துறத விட்டுட்டு பை தயாரிக்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுல கவனம் செலுத்த தொடங்குவீங்க. ஆனா 5000 முறை நகல் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறிய பைக்கடைக்கு சாத்தியமா? ஒரு மனிதனோட திறமைய எப்படி 5000 முறை காப்பி பண்ண முடியும்? இது கேட்கறதுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது போல் தோணுதே. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இது சாத்தியம்னு நிரூபிச்சு காட்டின உலக புகழ்பெற்ற ஒரு உதாரணம் இருக்கு. நீங்க என்றாவது யோசிச்சிருக்கீங்களா? டோக்கியோல சாப்பிடுற ஒரு பர்கரோட சுவையும் அமெரிக்கால சாப்பிடுற அதே பர்கரோட சுவையும் எப்படி துல்லியமா ஒன்னா இருக்குன்னு. ஆமா, அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். இது டர்ன்கீ புரட்சி அப்படிங்கிற தத்துவத்தின் மூலமா சாத்தியமாச்சு. டர்ன்கீ புரட்சியா? அதென்ன டர்ன்கீ? டர்ன்கீ அப்படின்னா ஒரு காரோட சாவிய திருகுனா வண்டி தானா ஓடுறது போல. அந்த காரோட என்ஜின் எப்படி செயல்படுது, ஸ்பார்க் பிளக் எப்படி வேலை செய்யுதுன்னு அதை ஓட்டுபவருக்கு தெரிய வேண்டியதில்ல.
சாவிய திருகுனா வண்டி ஓடணும். ஓ, ஒரு தொழில் அப்படி இயங்கணும்னு சொல்றீங்களா? கரெக்ட். இத மிக சரியா புரிஞ்சுகிட்டு செயல்படுத்தியவர் ரே கிராக் அப்படிங்கிறவர் தான். 1952ல அவர் ஒரு சாதாரண மில்க் ஷேக் இயந்திரம் விக்கிற சேல்ஸ்மேனா இருந்தாரு. ஓ, ரே கிராக் மெக்டானல்ட்ஸ் உருவான கதையா இது? ஆமா, அதேதான். அப்போ கலிபோர்னியாவுல மெக்டானல்ட்ஸ் சகோதரர்கள் நடத்திட்டு இருந்த ஒரு சாதாரண ஹாம்பர்கர் கடைக்கு அவர் போனாரு. அங்க அவர் பார்த்தது வெறும் ஹாம்பர்கர்கள் அல்ல, அவர் ஒரு அற்புதத்தை கண்டாரு. ஒரு சிஸ்டம், ஒரு சிறப்பான அமைப்பு அங்க சீரா இயங்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. ஆனா அவர் அப்படி என்ன சிஸ்டத்தை அங்க பார்த்தாரு? சொல்லுங்க. அங்கே பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வளவு நேரம் பொரிக்கப்படணும், பர்கர் மாமிசம் எவ்வளவு நேரம் வேகணும், அதை எப்படி பேக் பண்ணணும்னு எல்லாமே துல்லியமா வரையறுக்கப்பட்டிருந்தது. ரே கிராக் நடந்துக்கிட்டாரு. விற்கப்படும் பர்கர் உண்மையான பொருள் கிடையாது. அப்புறம் எது உண்மையான பொருள்? அந்த பர்கரை விக்கிற அந்த சிஸ்டம் தான் உண்மையான தயாரிப்பு. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எந்த மெக்டானல்ட்ஸ் கடைக்கு போனாலும் அதே சுவை, அதே வேகம், அதே அனுபவம் கிடைக்குதல்லவா? உண்மைதான். இது ஒரு மனிதனோட தனிப்பட்ட திறமையால கிடையாது, ஒரு சிறப்பான சிஸ்டமால இயங்குது. இதத்தான் ஆசிரியர் பிசினஸ் டெவலப்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு 3 முக்கிய படிகளா விளக்குறாரு. அந்த 3 படிகள் என்னவென்று நம்ம நேயர்களுக்காக விரிவாக சொல்ல முடியுமா? கண்டிப்பா. முதல் படி இன்னோவேஷன், அதாவது புதுமை. ஹார்வர்ட் பேராசிரியர் தியோடோர் லெவிட் அழகா சொல்றாரு, புதுமை என்பது புதிய விஷயங்களை யோசிப்பது மட்டுமல்ல, புதிய விஷயங்களை செயல்படுத்துவது அப்படின்னு. புதிய விஷயங்களை செயல்படுத்துவது. ஆமா, நீங்க விக்கிற பொருள்ல மட்டும் புதுமை தேவையில்ல. உங்க வாடிக்கையாளர்களை எப்படி வரவேற்கிறீங்க அப்படிங்கறதுல புதுமை இருக்கலாம். உதாரணமா, வாடிக்கையாளர்கள் வரும்போது சாதாரண நீருக்கு பதிலா எலுமிச்சம் சாறு கலந்து நீர் கொடுப்பது ஒரு சிறிய புதுமை. இது வாடிக்கையாளரின் அனுபவத்தையே மாற்றிடும். புரியுது. பொருள்ல மட்டும் புதுமை இருக்க வேண்டியதில்ல, அணுகுமுறையிலையும் புதுமை வேணும். சரி, 2வது படி என்ன? 2வது படி குவான்டிஃபிகேஷன், அதாவது அளவிடுதல். இது மிகவும் முக்கியமான ஒரு படி. புதுமையா ஒரு விஷயத்த செஞ்சிட்டா மட்டும் போதாது, அதோட முடிவுகளை அளவிடணும். அளவிடுவது அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கடைக்கு வந்தாங்க, எவ்வளோ லாபம் வந்துச்சு அப்படின்னு கணக்கு பார்க்கறதா? இல்ல, அதை விட மிக ஆழமானது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போர்டு வைத்தா எத்தனை பேர் ஈர்க்கப்படுறாங்க, வாசல்ல நின்னுக்கிட்டு வணக்கம்னு சொல்லும்போது வாடிக்கையாளர்கள் எவ்வளவு பொருட்கள் அதிகமா வாங்குறாங்க, எந்த நாள்ல எந்த நேரத்துல செர்ரி பை அதிகம் விக்குது. ஓஹோ, இவ்ளோ நுணுக்கமாவா? ஆமா, இப்படி எல்லாவற்றையும் எண்களால் அளவீடு செய்யும் முறை இது. வெறும் ஊகங்களை நம்பாம தரவுகளை நம்புவது. அளவிட முடியாத எதையும் நாம மேம்படுத்த முடியாது. ஆஹா, இப்படி ஒவ்வொன்றையும் அளவிடுவது மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். 3வது படி என்னவாக இருக்கும்? 3வது மற்றும் இறுதி படி ஆர்கெஸ்ட்ரேஷன், அதாவது ஒருங்கிணைப்பு. ஒரு சிறந்த இசைக்குழுவுல எல்லா கருவிகளும் எப்படி ஒரு சேர ஒலிக்குதோ அதுபோல ஒரு சீரான நடைமுறையை உருவாக்குவது. ஷாராவோட அத்தை மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஷாராவோட அத்தை அவளுக்கு ஒவ்வொரு முறையும் பை எப்படி செய்யணும்னு ஒரு குறிப்பிட்ட அளவீடுகளுடன் கத்துக் கொடுத்தாங்க இல்லையா? அதுபோல நீங்க அளவீடு செய்து வெற்றி பெற்ற அந்த புதுமைய ஒரு நிரந்தரமான நடைமுறையா மாத்தணும். ஆனா ஒரு நிமிஷம், எல்லாவற்றையும் இப்படி ஒரு நடைமுறைக்குள் கொண்டு வந்தா அது மனிதர்களை வெறும் இயந்திரங்களா மாற்றி விடாதா? ஊழியர்களுக்கு சுதந்திரமே இருக்காதே? இது பர்றோம் கேக்குற கேள்விதான். ஆனா உண்மை நேர்மாறானது. ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மனிதர்களை இயந்திரங்களா மாத்துறதுக்காக கிடையாது. மாறாக எப்போதுமே ஒரே மாதிரியான சிறப்பான சேவையை வழங்குவதற்கும் அதுல தொடர்ச்சியான முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கும் நமக்கு ஒரு சுதந்திரத்தை அளிப்பதற்காகவே பயன்படுது. சுதந்திரத்தை அளிக்குதா? எப்படி? தினமும் என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிறதுலயே உங்க ஆற்றல் முழுவதும் வீணானா தொழிலை எப்படி வளர்க்கறதுன்னு நீங்க சிந்திக்கவே முடியாது. சிஸ்டம் அந்த அன்றாட பிரச்சனைகளை பாத்துக்குச்சுன்னா அப்போதான் ஒரு தொழில் உரிமையாளரா நீங்க சுதந்திரமா சிந்திக்க முடியும். ஓ, அப்படி வர்றீங்களா? எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? புதுமை மூலம் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம், அளவிடுதல் மூலம் அது வேலை செய்தான் பார்க்குறோம், பின்னர் ஒருங்கிணைப்பு மூலம் அதான் நிரந்தரமாக்குறோம். இது ஒரு தொடர் சுழற்சி. சரி, இவ்ளோ சிஸ்டங்களை ஒரு தொழிலதிபர் தன் தொழிலோட எப்படி இணைக்கிறது? இங்குதான் உத்திகளின் ஒருங்கிணைப்பு இல்லனா ஸ்ட்ராட்டஜிக் இன்டிகிரேஷன் அப்படிங்கிற விஷயம் வருது. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க தொழில் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையின் இறுதி நோக்கம் கிடையாது. என்ன சொல்றீங்க? ஒரு தொழிலை வெற்றிகரமா நடத்துறது தானே ஒரு தொழிலதிபரின் இறுதி நோக்கமா இருக்க முடியும்? அதுதான் இல்ல. உங்க வாழ்க்கையின் இலக்குகளை, அதாவது உங்க லைஃப் பிளான் இல்ல முதன்மை நோக்கத்தை அடைவதற்காக ஒரு வாகனம் மட்டுமே உங்களின் தொழில். ஓ, ஒரு வாகனம் மட்டுமே? ஆமா,
நீங்க உங்க வாழ்க்கையில என்னவா விரும்புறீங்க? நிறைய பயணம் செய்ய விரும்புறீங்களா? உங்க குடும்பத்தோட அதிக நேரம் செலவிட விரும்புறீங்களா? இத முதல்ல தீர்மானிச்சுட்டு அந்த வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தருவதற்காகவே தொழிலின் மூலோபாய நோக்கம் உருவாக்கப்படணும். அந்த இலக்கை அடையவே மேலாண்மை, மனித வளம், மார்க்கெட்டிங் போன்ற அனைத்து துறைகளும் ஒன்னா இணைந்து செயல்படணும். அப்படியென்றால் மனிதவளத்துறையோ மார்க்கெட்டிங் துறையோ தனித்தனியா தங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்க கூடாதா? நிச்சயமா கூடாது. அவை அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. ஒரு கடிகாரத்தின் பல்வேறு சக்கரங்கள் போல அவை ஒரே நேர்கோட்டுல பயணிக்கணும். குறிப்பா மார்க்கெட்டிங் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டா, பலரும் புதிய வாடிக்கையாளர்களை தேடுவதை மட்டுமே மார்க்கெட்டிங்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பல லட்சங்களை செலவு செய்யறாங்க. அது உண்மைதானே. புதிய வாடிக்கையாளர்கள் வரலைன்னா தொழில் எப்படி வளரும்? இதுல என்ன ரகசியம் இருக்கு? உண்மையான மார்க்கெட்டிங் ரகசியம் என்னன்னா, ஒருமுறை வந்த வாடிக்கையாளர்களை மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட வரவழைப்பதுதான். புதிய வாடிக்கையாளர்களை தேடி பிடிப்பதை விட ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வது பல மடங்கு செலவு குறைந்தது மற்றும் அதிக லாபம் தரக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா, ஒரு சிறந்த சிஸ்டம் உங்க தொழில்ல இருக்கும்போது வாடிக்கையாளருக்கு ஒவ்வொரு முறையும் அதே சிறப்பான அனுபவம் கிடைக்கும். அதனால அவங்க மீண்டும் மீண்டும் வருவாங்க. இங்க உங்க சிஸ்டமே மார்க்கெட்டிங்கா மாறிடுது. இதை விட தெளிவா ஒரு உதாரணத்தை சொல்ல முடியாது. சிஸ்டம் சரியா இருந்தா மார்க்கெட்டிங் தானாகவே நடக்கும். சரி, இவ்ளோ விஷயங்களை நாம மிக ஆழமா விவாதிச்சிட்டோம். இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர் தன் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல விரும்பினா அவர் எடுக்க வேண்டிய முதல் படி என்ன? இது மிக முக்கியமான கேள்வி. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் இதுதான். உங்க தொழில் இப்போ எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத நேர்மையா மதிப்பிடுங்க. பின்னர் அது எதிர்காலத்துல எப்படி இருக்கணும்னு நீங்க கனவு காண்றீங்களோ அந்த நிலைய கற்பனை செய்து பாருங்க. இப்ப இருக்கிற நிலைக்கும் கனவு காணும் நிலைக்குமா? ஆமா, இப்போ இருக்கும் நிலைக்கும் நீங்கள் கனவு காணும் அந்த இலக்குக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருப்பதை நீங்க உணர்வீங்க. அந்த இடைவெளிக்கான காரணம் என்னவென்று தேடினால் விடை ஒன்றுதான்: சிஸ்டம் இல்லாததே. சிஸ்டம் இல்லாததுதான் அந்த கேப். சரியா சொன்னீங்க. உங்க தொழில்ல சரியான அமைப்புகளும் நடைமுறைகளும் இல்லாததுதான் அந்த இடைவெளிக்கு காரணம். அந்த இடைவெளியை கண்டறிந்து அதை நிரப்புவதற்கு சிஸ்டம்களை உருவாக்குவதே உங்களின் முதல் படியா இருக்கணும். மிக சரியான வழிகாட்டுதல். அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு தான் தொழிலுக்குள் வேலை செய்யாம தொழிலின் மீது வேலை செய்யணும்னு ஆசிரியர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறார். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. புத்தகத்துல உள்ள ஒரு ஆழமான சிந்திக்க தூண்டும் கருத்தை நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். சொல்லுங்க. உங்கள் தொழில் என்பது உங்களை காட்டும் ஒரு கண்ணாடி. உங்கள் சிந்தனை குழப்பமாக இருந்தால் உங்கள் தொழிலும் குழப்பமாக இருக்கும். நீங்கள் அமைப்பு முறை இல்லாமல் இருந்தால் உங்கள் தொழிலும் அப்படியே இருக்கும். நீங்கள் பேராசையுடன் இருந்தால் உங்கள் ஊழியர்களும் பேராசையுடன் தான் இருப்பார்கள். நீங்கள் மாறாமல் உங்கள் தொழில் ஒருபோதும் மாறாது. இதை நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்குள் சுயமாக ஆராய்ந்து பார்க்கணும். எவ்வளவு ஆழமான சிந்தனை! நம்முடைய பிம்பம் தான் நமது தொழில் அப்படிங்கறத உணரும்போது மாற்றத்தை நம்மளிருந்து தொடங்கணும் அப்படிங்கிற புரிதல் கிடைக்குது. அந்த சிந்தனையோட இது முடிப்பதற்கு முன் இன்னொரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நமது தொழில் நமது பழக்க வழக்கங்களை காட்டும் கண்ணாடி என்றால் நமது தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் பின்பற்றும் சிஸ்டம் என்ன? ரொம்ப சரியான கேள்வி. நமது வீடு, நமது பொருளாதாரம், நமது அன்றாட காலை நேர வழக்கங்கள் என எல்லாவற்றிலையும் ஒரு சீரான சிஸ்டம் இருக்கா? அல்லது அங்கேயும் நாம் சோர்வடைந்த ஒரு வேலையாளராக தான் ஓடிக்கிட்டு இருக்கோமா? தனிப்பட்ட வாழ்க்கையில சிஸ்டம் இல்லாத போது தொழில்ல மட்டும் அது எப்படி தானா வரும்? அடுத்த முறை நீங்க உங்க தொழிலை பற்றி சிந்திக்கும்போது இதையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தொழில் முனைவோர் என்ற மாயையிலிருந்து விடுபட்டு ஒரு சிறந்த சிஸ்டத்தை உருவாக்குவதன் மூலம் எந்த ஒரு சிறு தொழிலையும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியா மாற்ற முடியும் அப்படிங்கிறத தி இ-மித் ரீவிசிட்டட் அப்படிங்கிற இந்த புத்தகம் நமக்கு மிக தெளிவா கத்துக் கொடுத்திருக்கு. கண்டிப்பா இது ஒரு அருமையான புத்தகம். இந்த விரிவான புத்தக சுருக்க அலசல் நிச்சயமா உங்க சிந்தனையை தூண்டியிருக்கும்னு நம்புறோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா மேலும் பல காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுடைய நேரம் மற்றும் ஆர்வத்திற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.